நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருப்பரங்குன்றம் வழக்கை விரைந்து விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையிட்டிருக்கிறது. அது பற்றிய அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதி, இப்ப உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையிட்டிருப்பதால் தான் இங்கே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்த மேல்முறையீட்டு மனுவை விரைந்து விசாரிக்கவும் முறையிடப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? முழு விவரம். திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் தீபம் என்று நேற்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்து மாநகர காவல் ஆணையர் இன்று தினம் நேரில் ஆஜராகி அறிக்கை அளிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்றைய நீதிமன்ற அலுவல்கள் கூடியதும் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நேற்றைய தினம் பிறப்பித்த உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை என்றும் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் வேண்டுமென்றே நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக செயல்படுவதாகவும் புகார் அளித்தார். எனவே இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தை எதிர்மனுதாரராக சேர்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் அதற்கு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் மறுப்பு தெரிவித்தார். அதாவது ஒரு கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவினுடைய மேலும் பல கோரிக்கைகளை இணைத்து இந்த கோரிக்கையை விரிவாக்கம் செய்ய வேண்டாம் என்று நீதிபதி குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் கே ரவீந்திரன் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய இரு நீதிபதிகள் அமர்வில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு இன்றைய தினம் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருப்பதாகவும் அதேபோல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதியை பொறுத்தவரை இந்த வழக்கினுடைய விசாரணை, அதாவது இரு நீதிபதிகள் அமர்விலும் வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அதே போல உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கினுடைய விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி குறிப்பிட்டார். இதனிடையே 3ஆம் தேதி நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். அதாவது மனுதாரர் ராமரவிக்குமார் 10 நபர்களுடன் சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் இதற்கு CISF பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் அந்த உத்தரவு என்னானது, அது தொடர்பாக விளக்கம் அளிக்க CISF-க்கும் அறிக்கை அளிக்க CISF-க்கும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேல்முறையீடு குறித்து தமிழ்நாடு அரசு தரப்பில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் முன்பு தமிழ்நாடு அரசு தரப்பில் முறையீடானது செய்யப்பட்டது. இது போன்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று ஒரு முறையீடு செய்யப்பட்டது. இதற்கு மனுதாரரான ராமரவிக்குமார் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் தொடர்ந்து நாடகம் ஆடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு தமிழக அரசை பொறுத்தவரை நாங்கள் வெறும் முறையீடு தான் செய்கிறோம் என்று தமிழ்நாடு அரசு இரு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகளை பொறுத்தவரை இது தொடர்பாக பரிசீலிக்கப்படும். அதாவது அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது, அந்த மனு எண்ணிடப்பட்டு உரிய முறையில் உரிய வகையில் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மதி, அதே போல இப்ப இந்த ஆவணங்கள் சரியாக கொடுக்கப்பட்டிருந்தால் வரிசையின் அடிப்படையில் பட்டியலிடப்படும்னு உச்சநீதிமன்றம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பற்றிய விவரம் என்ன? அதாவது நீதிமன்றத்தில் ஒரு மனு, அதாவது உயர்நீதிமன்றத்தில் முதலாவதாக ஒரு மனு உயர்நீதிமன்றத்திலோ அல்லது உச்சநீதிமன்றத்திலோ ஒரு மனு தாக்கல் செய்யப்படுவதாக இருந்தால் வழக்கமான முறைப்படி, அதாவது அது என்ன மனு, எதற்காக அந்த மனு தாக்கல் செய்யப்படுகிறது, அதற்குரிய ஆவணங்கள் சேர்த்து அந்த மனுவாக பிறப்பிக்கப்படும். ஒருவேளை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதாக இருந்தால் உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு நகலையும் அதில் இணைத்து தாக்கல் செய்ய வேண்டும். அதாவது சில நேரம் அந்த சான்றளிக்கப்பட்ட உத்தரவு நகல் கிடைக்கப்பெறவில்லை என்றால் வெப்காப்பி என்று சொல்வார்கள், அது ஆன்லைனில் வரக்கூடிய அந்த உத்தரவு நகலை தாக்கல் செய்யலாம். அதே போல இந்த வழக்கிற்கு தேவையான அனைத்து ஆவணங்களும்
ஆவணங்களுடனும் உரிய முறையில் அது தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அது வழக்கமான முறைப்படி எண்ணிடப்பட்டு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை தாக்கல் செய்யப்படக்கூடிய மனுவில் குறைகள் ஏதேனும் பிழைகள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அதனை பதிவுத்துறையே திருப்பி அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவேதான் உச்சநீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. அதாவது உரிய ஆவணங்களுடன் முறையாக இந்த மனுவானது தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் வரிசையின் அடிப்படையில், அதாவது ஒவ்வொரு வழக்கிற்கும் ஒரு எண் வழங்கப்படும். அதாவது இந்த மனு தமிழ்நாடு அரசு தற்பொழுது தாக்கல் செய்திருப்பது என்பது SLP, அதாவது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் என்று குறிப்பிடுவார்கள். உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதுதான் இந்த SLP, அதாவது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். அந்த மனுவுக்கு ஒரு எண் வழங்கப்படும். அது நீதிமன்ற பதிவுத்துறையால் அந்த எண் வழங்கப்பட்டு அந்த எண் அடிப்படையில் விசாரணைக்கு எடுக்கப்படும் என்றுதான் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது முறையீடு செய்யப்பட்டது என்பதற்காக உடனடியாக எடுக்கப்படாது. நீங்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறீர்கள், முறையாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த மனுவிற்கு வழக்கமாக வழங்கக்கூடிய அந்த எண்ணிடப்பட்டு உரிய முறையில் விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்திருக்கிறார். மதி, அதே போல இப்ப மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு விசாரணை நடைபெறும் போது செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக CISF அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இது பற்றிய விவரம் என்ன? அதாவது இந்த வழக்கை முதலில் விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் அந்த மலை உச்சியில் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் அந்த உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை 3ஆம் தேதி விசாரித்த நீதிபதி தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு அளிக்க மறுத்துவிட்டது. எனவே மனுதாரர் 10 நபர்களுடன் சென்று தீபம் ஏற்ற வேண்டும். இதற்கு மதுரை கிளையினுடைய பாதுகாப்பு பணியை கண்காணித்து வரக்கூடிய மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, அதாவது CISF பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கமாண்டன்ட்டுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து 50 பேர் கொண்ட குழுவுடன் CISF புறப்பட்டனர். ஆனால் அதற்குள்ளாக அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் அன்றைய தினம் பிறப்பித்த உத்தரவு என்னானது, அது அமல்படுத்தப்பட்டதா இல்லையா என்பது தொடர்பாக CISF ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு வழக்கறிஞருக்கு நீதிபதி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். 3ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவு என்னானது, அதனுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக தனியாக CISF ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏனென்றால் அந்த உத்தரவு என்பது குறிப்பிட்டு CISF-க்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதுவும் மதுரை கிளையினுடைய பாதுகாப்பை ஏற்றிருக்கக்கூடிய CISF-க்கு என்று ஒரு கமாண்டன்ட் ஒருவர் இருப்பார். அவருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது இதற்கு தேவையான பாதுகாப்பை கமாண்டன்ட் என்ற அதாவது தேவையான ஆட்களையும் அனுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிட்டு நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருந்தார். எனவேதான் அந்த 3ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட, அதாவது CISF-க்கு பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு என்ன ஆனது என்பது தொடர்பாக ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு வழக்கறிஞருக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.